வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, ஞாயிறு மாலை சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வெளியில் இருந்து அந்த கட்டிடத்தை பார்க்கும்போது அதில் 4 குடித்தனங்கள் இருப்பதாய் யாரும் நினைக்க மாட்டார்கள். இருந்தன. 8 அடி சதுரத்தில் 2 அறைகள், நினைத்து கொண்டு ஒட்ட வைத்தது போல் ஒரு சமையல் குச்சு. இதுதான் போர்ஷன். இந்த மாதிரி கீழே 2, மாடியில் 2 போர்ஷன்கள். கீழ் போர்ஷன் ஒன்றில் வீட்டு சொந்தக்காரரே மனைவியுடன் குடியிருந்தார். கீழே கொல்லைப்புறத்தில் 2 குளியல் அறைகள், 2 கழிப்பறைகள். இதனால் இவற்றில் ஒவ்வொன்றை 2 குடும்பங்கள் பகிர்ந்து கொள்வதாய் அர்த்தமில்லை. வீட்டு சொந்தக்காரர் குடும்பத்துக்கு ஒரு குளியல் அறையும் ஒரு கழிப்பறையும் தனி உரிமை. மற்ற ஒவ்வொன்றையும் 3 குடித்தனக்காரர்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். வீட்டு வாடகை 400 ரூபாய், மின்சாரத்துக்கு 50 ரூபாய், தண்ணீருக்கு 50. முன் வாசல் வராந்தாவில் எந்த குடித்தனக்காரர் வேண்டுமானாலும் உட்கார்ந்து காற்று வாங்கலாம். அதற்கு கட்டணம் கிடையாது. தண்ணீர் பம்ப் பழுதானால் அதற்கு காரணம் என்று கருதப்படும் குடும்பம் தன் செலவில் செப்பனிட வேண்டும். யாராவது கூரை ஒழுகுது, தரை பெயர்ந்திருக்கு என்பது போல் குறை கூறுவதானால் அவர்கள் தாராளமாய் வேறு இடம் பார்த்து கொண்டு போகலாம். வீட்டுக்காரருக்கு தடை இல்லை. இந்த போர்ஷனுக்கு 700 800 என்ற வாடகை தந்து குடியேற ஒரு பெரிய கியூவே காத்திருக்கிறது. அவர்தான் இவர்களை ஐயோ பாவம் என்று வெளியே விரட்டாமல் இருக்கிறார். இந்த சென்னை பட்டணத்தில் புரசைவாக்கம் போன்ற வட்டாரத்தில் வேறு எந்த மடையன் 400 ரூபாய்க்கு வீடு தருவான்? வீட்டு சொந்தக்காரர் வேங்கடாச்சலத்துக்கு இதுபோல் இன்னும் 3 வீடுகள் சென்னையில் இருந்தன. உட்கார்ந்த இடத்தில் வாடகைகளாலேயே வசதியாய் வாழ்கிறார். இள வயதில் என்ன உத்தியோகம் பார்த்தார், எப்படி 4 வீடுகளுக்கு சொந்தக்காரர் ஆனார் என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இன்று வட இந்தியாவில் 2 பிள்ளைகள் நல்ல வேலையில் இருக்கிறார்கள். ஆனால் வேங்கடாச்சலம் அவர்களிடம் போக விரும்பவில்லை. 60 வயதிலும் சுதந்திரமாய் சொந்த வீட்டில் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து மனைவியை அதிகாரம் பண்ணி கொண்டு நரையோடிய மீசையை கையால் வருடியவாறே குடித்தனக்காரர்களுக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கும் சுகானுபவம். மகன் வீட்டில் அவன் ஆதீனத்தில் விருந்தே புசித்தாலும் கிடைக்குமா? மாடியில் வலப்புற போர்ஷனில் குடியிருப்பவர்கள் 30 இருந்து 35 வயதுக்குள்ளிட்ட தம்பதி. ராஜன், வளர்மதி 8 மற்றும் 6 வயதுகளில் ஆசைக்கு ஒரு பெண், ஆஸ்திக்கு இன்னொரு பெண். இவர்களை கொண்ட குடும்பம். கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போகிறார்கள். சின்ன கம்பெனிகளில் வேலை. பிரமாத வருமானம் ஒன்றும் இல்லை. கடன்களுக்கும் கனவுகளுக்கும் இடையே சதா ஊசலாடும் சராசரி நடுத்தர வர்க்க குடும்பம். காலை கண் விழித்தது முதல் இரவு படுக்கையில் அப்பாடா என்று விழும் வரை வீட்டு பணிகள், அலுவலகம் மும்முரம், குழந்தைகள் தொல்லை, அவர்களுக்கான கவலை என்று இந்த இடைவிடாத பரபரப்பிலேயே கண்ணுக்கு தெரியாமல் விரலிடுக்கில் நழுவி போய்க் கொண்டிருக்கும் வாழ்க்கை. மாடி இடதுபுற போர்ஷனில் குடியிருப்பது தன்னந்தனியான ஒரு மூதாட்டி. பெயர் நாகலட்சுமி. வயது 65க்கு குறைவில்லை. இளமையில் இவளையும் பொற்சிலை என்று வர்ணித்திருப்பார்களோ? இப்போது இவள் முகத்திலும் உடல் மீதும் காலம் தன் கதையை வரியாய் எழுதியிருக்கிறது. எனினும் களை நேர்த்தி பொருந்திய அந்த நீளவாட்டு முகம், ஆழமும் அகலமுமான கண்கள், உணர்ச்சி துடிப்புள்ள மெல்லிய உதடுகள், அவற்றின் அழகு மகிழம் பூ போன்றது. பூ வாடிய பிறகு மனம் போகவில்லை. ஒரு காலத்தில் நல்ல நிலையில் இருந்தவளாம். பிறகு கணவன் கைவிட்டு விட்டானோ என்னமோ, அல்லது திருமணம் ஆகாதவளாகவும் இருக்கலாம். நெற்றியில் குங்குமம் இருந்த போதிலும் கழுத்தில் தாலி இல்லை. எவனையாவது நம்பி ஏமாந்திருக்க வேண்டும். அவன் அவளுடைய சொத்துக்களை விழுங்கிவிட்டு ஓடியிருப்பான். இந்த விவரங்களை மற்ற குடித்தனக்காரர்கள் ஊகித்தவைதான். தன் சொந்த விஷயங்களை அவள் யாரிடமும் திறந்து பேசுவதில்லை. அவளுடைய அக்கா பையனாம் ஒருவன். அவன்தான் இவளுக்கு எஞ்சிய சொற்ப உடைமைகளை விற்று அந்த தொகையோடு தானும் ஒரு தொகை சேர்த்து நல்ல முறையில் முதலீடு செய்து இன்று இவள் தெருவுக்கு வந்து விடாமல் கௌரவமாக எளிய வாழ்வாவது வாழும் ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறான். இது ஓரளவு அவளாகவே தெரிவித்த தகவல். கீழே உள்ள வலப்புற போர்ஷன் ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியர் சிவனேசனுடையது. அவருடன் அவர் மனைவி நீலமணி, மகள் தாமரை. தாமரைக்கு 28 வயதாகிறது.
BA முடித்ததும் காலாகாலத்தின் அப்பாவின் பள்ளி ஆபீஸிலேயே மெஷின் தட்டும் வேலைக்கு போனாள். 2 அண்ணன்மார் இருக்கிறார்கள். இருவரும் கல்யாணமானதும் தனியே போய்விட்டார்கள். தாமரைக்கு திருமணம் கூடி வரவில்லை. காரணம், அப்பாவுக்கு சொத்தில்லை, அண்ணன்களுக்கு அக்கறை இல்லை. பெற்றோர் அவளை கண்கலங்க பார்த்து பார்த்து உள்ளேயே விரும்பினார்கள். ஆனால் தாமரை விரும்பவில்லை. இயற்கையிலேயே அவள் உற்சாகி, தன்னிரக்கமற்றவள். எல்லோரோடும் கலகலப்பாய் கலந்து பழகும் சுபாவம். அண்ணன்மார் மனைவி சகிதம் மாலையில் உல்லாசமாய் வெளியே எங்காவது செல்லும் நாட்களில் தம் குழந்தைகளை இங்கு விட்டு செல்வார்கள். தாமரை, கொஞ்சம் இவங்களை பார்த்துக்கிறையா? உனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப இஷ்டமாச்சே. இதுங்களுக்கும் அத்தைனா உயிர். நாங்க வீட்டுக்கு திரும்புறப்ப வந்து அழைச்சிட்டு போறோம் என்பது போன்ற சொற்கள் பெற்றோரைத்தான் ஆத்திரப்படுத்துமே தவிர தாமரை முகம் சுளிக்க மாட்டாள். குழந்தைகளுடன் சந்தோஷமாய் விளையாடுவாள். அக்கறையாய் கவனித்து கொண்டு இரவு உணவு கொடுத்து தூங்க வைப்பாள். அது போன்ற நாட்களில் டிவியில் தமிழ் சினிமா பிடித்திருந்தாலும் முழுவதையும் தொடர்ந்து பார்க்க முடியாமல் போவது பற்றி வருந்த மாட்டாள். ஒரு சமயம் பெற்றோர் மிகவும் சோகித்து இருப்பதை கண்டபோது அவள் சொன்னாள், அண்ணன் 2 பேரும் உங்க பெண்கள் கல்யாணமாகி வெளியே போயிட்டாங்க. நான் உங்க பிள்ளை, என்னைக்கும் உங்க கூடவே இருப்பேன், அப்படி நினைச்சுக்கங்க. அப்படி நினைத்து தம்மை தேற்றிக் கொள்ள முடியுமா? ஆனால் அவள் அதை மனப்பூர்வமாய் சொன்னாள். அந்த சொற்களை சொல்லக்கூடிய அழகு அவளிடம் இருந்தது. அண்ணன்மார் குழந்தைகளை மட்டும்தான் அவள் கவனித்துக் கொள்வாள் என்பதில்லை. மாடி வளர்மதியின் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ள தயார். வளர்மதியும் ராஜனும் சில நாட்கள் வேலையில் இருந்து திரும்ப நேரமாகும். பள்ளியில் இருந்து சீக்கிரம் திரும்பும் குழந்தைகளுக்கு சிற்றுண்டியும் பாலும் தயாராக வைத்திருப்பதோடு அவற்றை அவர்களுக்கு எடுத்து கொடுத்து உதவி செய்து கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை வளர்மதி மாடியின் மற்றொரு குடித்தனக்காரியான நாகலட்சுமியிடம் தான் ஒப்படைப்பாள். பாட்டியை எங்கா தொந்தரவு செய்றீங்க, நான் பார்த்துக்கிறேன் உங்க பிள்ளைங்களை என்று வலிய முன்வரும் தாமரையை முறைத்து பார்த்து வேணாம் என்ற ஒரே வார்த்தையில் துண்டிப்பாள். எல்லோரோடும் சகஜமாய் பழகுவது போல் தாமரை ராஜனிடமும் பழகுவது வளர்மதிக்கு பிடிக்கவில்லை. பாவம், விகல்பம் இல்லாத பொண்ணு என்று அவன் ஆரம்பித்தால் போதும் போதும் நிறுத்துங்க, என்ன இருந்தாலும் ஒரு ஆம்பளையோட பழகுறோம்ங்கிற அடக்கம் வேணாம் என்பாள். கல்யாணத்துக்காக வெம்பி கிடக்கும் தாமரை தன் கணவனுக்கு கண்ணால் வலை வீசுகிறாள் என்பது அவளுக்கு சந்தேகம். குழந்தைகளை கவனித்து கொள்ள தாமரை முன் வருவதே மெல்ல ராஜனுடன் நெருக்கத்தை வளர்த்து கொள்ளத்தான் என்பது அவள் திட நம்பிக்கை. நாகலட்சுமிக்கோ அந்த குழந்தைகளை கவனித்துக் கொள்வது பற்றி அரை மனசுதான். உதவக்கூடாது என்பதில்லை. ஆனால் அந்த வாள்கள் டிஃபனை முடித்துவிட்டு சும்மா கிடந்தால்தானே. பாட்டி பாட்டி என்று அவள் போர்ஷனுக்குள் வந்து கும்மாளமிடும். சாமான்களை இங்கும் அங்குமாய் கலைத்து போடுவதும், அவள் படுக்கை மேல் ஏறி குதித்து துவைப்பதும், மடித்து வைத்த துணிகளை பிடித்தெடுத்து, இது உங்க பெட்டிக்கோட்டா பாட்டி, எங்க அம்மாவது இன்னும் நீளமா இருக்கும் என்பதும், சமையல் அறைக்குள் புகுந்து கேஸ் சிலிண்டரை திறக்க பார்ப்பதும், ராத்திரி என்ன சாப்பிட போறீங்க என்ற மூடியுள்ள பாத்திரங்களை திறந்து போடுவதுமாய் அப்பப்பா நேரே கிஷ்கிந்தையில் இருந்து வந்த ஜன்மங்கள். சில சமயம் பாட்டி ஒரு கதை சொல்லுங்க என்று மேலே விழுந்து பிடுங்கும். சும்மா என்ன பாட்டி பாட்டின்னு, நான் யாருக்கும் பாட்டி இல்லை போங்க. உங்க ஈசாப் கதை பஞ்சதந்திர கதை எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. தெரிஞ்ச கதை எதுன்னு சொல்லுங்களேன். சினிமா கதை. சொல்லுங்க சொல்லுங்க, சினிமா தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. டுமில் டுமில், ஏன் மச்சான், கண்ணி மச்சான், பாட்டு மாட்டமுமாய் ஒரே அமர்க்களம். ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு ரொம்ப அழகாய் ஒரு பெண் இருந்தாளாம். நாகலட்சுமி கதைக்குள் அமிழ்ந்து போவாள். கண்கள் மெல்ல மென்மையுறும். புன்னகையில் புதிதாய் ஒரு ஒளி ஏறும். அப்புறம் என்னாச்சு? கதை முடியும் போது குழந்தைகள் கை கொட்டி ஆரவாரிப்பார்கள். இன்னொரு கதை பாட்டி. நான் படத்துக்கு போறேன், முழங்கால் நோகுது. நீங்களும் உங்க இடத்துக்கு போய் ஹோம்ஒர்க் பண்ணுங்கம்மா. உங்க அப்பா அம்மா வரும்போது இங்க கதை கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துருந்தா உதைப்பாங்க. உடம்பை ஒடுக்கி உருக்களித்து கசங்கிய துணி போல் அப்படியே படுக்கையில் சுருண்டு கொள்வாள் நாகலட்சுமி. ஒரு பெருமூச்சுடன் கண்களை மூடிக்கொள்வாள். அறைக்கு போய் பாடம் படிக்க பிடிக்காமல் கீழே வந்து குழந்தைகள் நடுக்கூடத்தில் விளையாடும் போது வேங்கடாச்சலம், ஏய் என்ன லூட்டிங்க, பேசாம மாடிக்கு போங்க, நாகப்பாட்டிக்கிட்ட ஒரு சத்தம் கேட்கக்கூடாது, பொன்னிடுவேன் என்று அதட்டுவார். பாட்டி தான் கீழே பொண்ணு விரட்டிட்டாங்க என்ற பயத்துடன் பதில் வரும். வேங்கடாச்சலத்தின் மனைவி பாகியத்தம்மாள், கல்யாணம் செஞ்சு பிள்ளை குட்டி பெற்றிருந்தால அந்த அருமை தெரியும்,
இப்படி என்கிட்ட வாங்கம்மா குழந்தைங்களா, சத்தம் மட்டும் போடாதீங்க, ஐயாவுக்கு பிடிக்காது என்பாள். பிள்ளைங்களை பெத்துட்டா மட்டும் ஆயிடுச்சா? தோ தென்னம்பிள்ளையா 2 பெத்திருக்கனே, பெத்தவங்களையோ தங்கச்சியையோ கவனிக்காத சுயநல பிசாசுகள, இந்த மாதிரி பிள்ளைங்களை பெறாமலேயே இருக்கலாம் என்ற நீலமணியின் குரல் வரும். கூடவே பேசாம இரு நீலா, நம்ம விதி நம்மோட என்ற சிவநேசனின் குரல் தொடரும். வளர்மதி அக்காவும் ராஜண்ணனும் சம்மதித்தால் நான் வீட்டில் இருக்கிற சமயங்கள்ல 8 ஊருக்கு பார்த்துப்ப இந்த குழந்தைகளை என்பாள் தாமரை. இதை கேட்டுக்கொண்டே வளர்மதி அலுவலகத்தில் இருந்து வந்து விட்டால், பண்பு கெட்ட யாரும் என் பிள்ளைகளை பார்த்துக்க வேணாம், ராஜ அண்ணனாம் யாரை ஏமாத்த பாக்கறா? ஏ அனு சுபா, ஓடுங்கடி மாடிக்கு, இங்க வந்து கண்டவங்களோடெல்லாம் பேசிக்கிட்டு நின்னீங்க, காலை ஒடிச்சிடுவேன் என்ற குழந்தைகளை மாடிக்கு விரட்டி கொண்டே படி ஏறுவாள். படிக்கட்டின் மேல் நிலையில் இப்போது வந்து நிற்கும் நாகலட்சுமி, மற்றவங்களுடைய பண்பை பத்தி பேசுறவங்க முதல்ல தன் குழந்தைகளுக்கு பிரத்தியார் வீட்டுல எப்படி பண்போடு பழகிறதுன்னு சொல்லிக் கொடுக்கணும் என்ற இடம் பார்த்து தாக்குவாள். 4 மூலைகளில் இருந்தும் கத்தி பார்வைகள் ஒன்றை ஒன்று வெட்டி வீழ்த்திய பின் எல்லோரும் அவரவர் போர்ஷனுக்குள் மறைவார்கள். ஆனால் இந்த சின்ன பூசல்கள் மாதங்கள் எல்லாம் மறைந்து போகும்படி அனைவரையும் ஒன்றாய் ஒரே இடத்தில் ஒரே நோக்கத்தோடு கட்டி போடும் நேரம் ஒன்று இருந்தது. ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை வேளைகளில் தொலைக்காட்சியில் இடம்பெறும் தமிழ் சினிமா நேரம். தொலைக்காட்சி பெட்டி கீழே நடுக்கூடத்தில் ஒரு நீல சுவரையொட்டி குழல் விளக்கின் கீழ் மேஜை மீது சொகுசாக வீற்றிருந்தது. அதற்கு கிடைத்த மரியாதைக்கு வீற்றிருந்தது தவிர வேறெப்படியும் சொல்ல முடியாது. வேங்கடாச்சலம் அதற்கு பூஜை செய்யாத குறைதான். அதை கூட செய்திருக்கிறார். ராமாயண தொடர் ஒளிபரப்பான போது ஹிந்தி புரியாவிட்டால் என்ன, ராமர் எந்த மொழியிலும் ராமர் தானே. சீதா கல்யாணம், பாதுகா பட்டாபிஷேகம், ராம பட்டாபிஷேகம் ஆகிய கட்டங்களில் டிவி பெட்டிக்கு மாலை போட்டு சூடம் கொளுத்தி கும்பிட்டிருக்கிறார். அன்றாடம் தானே டிவி பெட்டியின் உரையை களைந்து பெட்டியை கவனமாய் முன்னும் பின்னும் பளபளவென்று தட்டி துடைத்த பின் உரையை உதறி மீண்டும் போர்த்துவார். வாரத்துக்கு ஒரு தரம் உரையை தானே ஏரியல் சோப்பு போட்டு துவைப்பார். உரை இல்லாத சமயங்களில் பெட்டியின் மேல் நாளுக்கு ஒரு அலங்கார பதுமை வைத்து அழகு செய்வார். பெட்டியை அவரை தவிர வேறு யாரும் மனைவி உள்பட தொடக்கூடாது. அவரே இயக்குவார். வண்ணம், ஒளி இவற்றை சரி செய்வார். ரிமோட் கண்ட்ரோல் அவரிடம்தான் இருக்கும். நிகழ்ச்சி முடிந்த பின் டிவியை அவரே நிறுத்துவார். அவர் ஒரு கீழ் போர்ஷனில் குடியிருப்பதற்கு முக்கிய காரணமே தமக்கு தெரியாமல் யாரும் தம் டிவியை தொட்டுவிடக் கூடாது என்பதுதான். பாகியத்தம்மாள் மிகவும் ஆத்திரம் வரும் தருணங்களில் நீலமணியிடம், அது அவருக்கு 2ஆம் பொண்டாட்டி என்று தைரியமாய் முணுமுணுப்பதுண்டு. தமிழ் சினிமாவை பார்க்க அவர் கையில் காஃபி டம்ளருடன் வந்து பெட்டியின் எதிரே சரியான தொலைவில் போட்டிருக்கும் 2 சோஃபாக்களில் ஒன்றில் திண்டின் மேல் வசதியாய் சாய்ந்து உட்கார்ந்தாரானால் இனி மற்றவர்களும் வரலாம் என்ற தாராள மனப்பான்மையுடன் அனுமதி அளித்ததாய் அர்த்தம். ஒவ்வொருவராய் குடித்தனக்காரர்கள் வந்து நாற்காலியில் உட்காருவார்கள். கொஞ்ச நேரத்துக்கு நம்ம கவலைகளை மறந்துட்டு இருக்கலாமில்ல. இது நீலமணி சொல்லி கொண்டு வருகிற காரணம். சில சமயம் நல்ல கருத்துகளும் வரதுண்டு. அதுவும் பழைய படமாயிருந்தால். இது சிவநேசன். இப்பெல்லாம் வர்ற படங்கள்ல ஒரே அடி குத்து கொலை இல்லாட்டி பொம்பளை ஆபாசம். கண் கொண்டு பார்க்க முடியறதில்ல. ஆனா இன்னைக்கு உலகம் அப்படித்தானே இருக்கு. பெருமூச்சு விட்டு கொண்டே தவறாமல் வந்து பட்ட மகிழ்ச்சி போல் வேங்கடாச்சலம் பக்கத்தில் 2வது சோஃபாவில் அமரும் பாக்கியத்தம்மாள். எதுவுமே பேசாமல் முகமும் கண்களும் தீவிரமாகி முழங்காலை பிடித்து கொண்டே ஒவ்வொரு படியாய் அவசர அவசரமாய் இறங்கி வந்து உட்காரும் நாகலட்சுமி. வளர்மதியும் ராஜனும் கூட ஞாயிறன்று மாலையில் வேறெங்கும் போகாத நாட்களில் கீழே இறங்கி வந்து சினிமா பார்க்க உட்காருவார்கள். தமிழ் படங்கள்னாலே சுத்த பாடாவதி படங்க என்ற ராஜன் சொல்வான். அதற்காக பார்க்காமல் இருக்கவும் முடியாது. பார்த்தால் தான் எவ்வளவு பாடாவதி என்று தெரிந்து கொள்ள முடியும். வளர்மதிக்கு தமிழ் சினிமா பிடிக்கும். படித்த நாகரிக இளம் பெண்கள் அமெரிக்க படம் போல ஆகுமா, இத்தாலிய படம் போல ஆகுமா என்ற மாதிரி எல்லாம் பேசும் பொழுது தமிழ் படம் பிடிக்கும் என்று சொல்ல வெட்கம். ஏதோ பொழுதுபோக்குன்னு வர, ரொம்ப போர் அடிக்குது என்ற கவனமாய் விளக்கியவாறே வந்து உட்காருவாள். இந்த பொழுதுபோக்கு ஓசியில் கிடைப்பது ஒரு கூடுதல் கவர்ச்சி. ஏதோ வீட்டில் கொண்டு வந்து காட்டுறான், காசா பணமா. ஆனால் கணவனுடனும் குழந்தைகளுடனும் கீழே வந்து திரைப்படம் பார்க்கும் போதும் அதை அனுபவிப்பதில் முழு கவனம் செலுத்த முடிவதில்லை.
தாமரை இவர்கள் யாருடைய பக்கத்திலும் உட்காராமல் பார்த்து கொள்ள வேண்டும். தன் கணவனுக்கு கஞ்சாடை செய்யாமல் இருக்கிறாளா என்று கவனிக்க வேண்டும். அந்த மனிதனும் ஒழுங்காய் சின்ன திரையை மட்டும்தான் பார்க்கிறானா என்று கண்காணிக்க வேண்டும். இடையில் ஹவிஸ்பர் விளம்பரம் வந்து குழந்தைகள் இடையில் விஸ்பர் விளம்பரம் வந்து குழந்தைகள் இது என்னம்மா என்று உரக்க கேட்கும் போது முகம் சிவக்க மெல்லிய குரலில் அவர்களை சமாளிக்க வேண்டும். தாமரை எந்தவித முன் கருத்தும் இல்லாமல் வந்து உட்காருவாள். அண்ணன்களில் ஒருவன் தன் குழந்தையை விட்டு சென்றிருந்தால் அதையும் தன்னுடன் அமர்த்தி கொள்வாள். படம் பிடிக்காவிட்டால் பாதியில் எழுந்து போய்விடுவாள். பிடித்திருந்தாலும் முழுவதும் பார்க்க முடியாமல் அந்த குழந்தையின் சாப்பாட்டு தூக்க நேரங்களில் அதையும் அழைத்து கொண்டு உள்ளே போவாள். குழந்தையும் இல்லாமல் படமும் பிடித்திருந்தால் முழுவதும் தொடர்ந்து பார்ப்பாள். குடித்தனக்காரர்களை தவிர தினம் விடியலில் வந்து 2 மணி நேரத்தில் அந்த 4 போர்ஷன்களிலும் வேலை செய்துவிட்டு போகும் வேலைக்காரியும் வந்து தரையில் உட்கார்ந்து படம் பார்ப்பாள். இதற்கு வேங்கடாச்சலத்தின் அரை மனதான அனுமதி உண்டு. வேறு வழி இல்லை. டிவியில் தமிழ் சினிமா பார்க்க அனுமதிக்காவிட்டால் அந்த பெண் வேலைக்கு வரமாட்டாள். அவள் பார்த்திராத சமகால தமிழ் படங்களே இல்லை எனலாம். அவை பற்றி அவளுக்கு அபார ஞானம். எந்த படத்தில் யாருடன் யார் ஆக்ட் கொடுத்திருக்காங்க, குறிப்பிட்ட படத்தில் 2வது நாயகியாய் வரும் நடிகை அனுஸ்ரீயா பானுஸ்ரீயா என்பதெல்லாம் அவளை கேட்டால் தெரியும். பழங்கால படம் என்றால் பெருசுகளுக்கு தனி உற்சாகம். தியாகராஜ பாகவதர், PU சின்னப்பா, கண்ணாம்மா, ராஜகுமாரி, அஞ்சலி தேவி என்று மகிழ்ந்து போவார்கள். நின்னா பாட்டு உட்கார்ந்தா பாட்டு என்ன போர் என்று ராஜன் சலித்து கொள்ளும் போது நாகலட்சுமி மறுத்து பேசுவாள். அதென்ன அப்படி சொல்லிட்டீங்க? அந்த நாளைய படங்கள்ல எத்தனை நல்ல கதை அம்சம். இப்பவும் பிடிக்கிறாங்களே, தலையும் புரியாம காலும் புரியாம. இப்படி பேசினாலும் அந்த பழங்காலத்தில் இருந்து தற்காலம் வரை உள்ள எந்த காலகட்டத்து படமானாலும் கடைசி வரை விடாமல் பார்ப்பாள் நாகலட்சுமி. பாட்டிக்கு சினிமானா உயிர். வணக்கம் போட்டப்புறம் கூட உட்கார்ந்திருப்பாங்க என்று வெங்கடாச்சலம் சிரிப்பார். உங்களுக்கு கூட நான் பாட்டியா என்ன? அந்த மெல்லிய உதடுகளில் வார்த்தை சூடாக தெரிக்கும் போது வளர்மதி அவசரமாய், என்னம்மா இது, நீங்க ஒண்ணு, அவர் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னா அதை போய் என்று ஒரு மோதல் நிகழ்வதை தவிர்க்க முனைவாள். வேங்கடாச்சலத்தை கோபப்படுத்துவது ஆபத்து. கோபம் வந்தால் அவர் டிவியை பாதி படத்தில் அணைத்துவிட்டு போய் விடுவார். ஆனால் இன்று அநேகமாய் அணைக்க மாட்டார். 45 ஆண்டு பழைய சினிமா அவர் ரசித்து பார்க்கக்கூடியது. பள்ளி மாணவனாய் இருந்தபோது முதல் தடவை பார்த்திருப்பாரோ? பாகியத்தம்மாள், நாகலட்சுமி, நீலமணி, சிவநேசன் இவர்களும் சுவாரஸ்யமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். இவர் ரொம்ப நல்ல உருக்கமான கதை, நான் பார்த்திருக்கேன் என்று இது ரொம்ப நல்ல உருக்கமான கதை, நான் பார்த்திருக்கேன் என்று முன்கூட்டியே சான்றிதழ் வழங்க இருந்தார் சிவநேசன். நாகலட்சுமி எதுவுமே பேசவில்லை. தொலைக்காட்சி பெட்டிக்கு மிக அருகே நாற்காலியை போட்டு அமர்ந்து கொண்டு திரைப்படத்தில் தன்னை இழந்திருந்தாள். ராஜா ராணி கதை. ராஜாவும் ராணியும் நல்லவர்கள். ஒரே வாரிசாக அழகான மகள் சந்திரவதனி. அவளை மணந்து அரசையும் கைப்பற்ற சூழ்ச்சி செய்யும் பொல்லாத சேனாதிபதி குரூரவர்மன் அவனது சதித்திட்டங்களை முறியடித்து அரசனையும் அரசியும் காப்பாற்றி இளவரசியின் காதலை பெற்று இறுதியில் அவளுக்கு மாலையிடும் அண்டை நாட்டின் அழகிய வீர இளவரசன் ராஜசிம்மன். அந்த கதாநாயக பாத்திரத்தில் நடித்த மாயவரம் கமலநாதனும் இளவரசியாக நடித்த கதாநாயகி ஜே திலோத்தமாவும் அந்த காலத்தின் பிரபல முன்னணி நட்சத்திரங்கள். இளவரசிக்கு சுயம்வரம் நடப்பதாக இருந்தபோது சபையில் கூடியிருந்த ராஜகுமாரர்களை பார்த்த நீலமணி, அந்த நாளில் ஒரு பெண்ணை கட்டிக்க எத்தனை பையன்க வலுவில் வந்தாங்க என்று சற்று தொலைவில் அமர்ந்திருந்த மகளை வேதனையுடன் பார்த்தாள். இப்பவும் வருவாங்க, ஆனா ராஜா மகள் என்னைக்குமே ராஜா மகளா இருந்துடுறது இல்லையே என்றாள் நாகலட்சுமி திரையில் இருந்து கண்களை விளக்காமல். பேசாதீங்க, படத்தை கவனிக்கணும் என்ற வேங்கடாச்சலத்தின் உத்தரவை தொடர்ந்து நிசப்தம் படர்ந்தது. இளவரசி சந்திரவதனி மாளிகை உப்பருகையில் நின்று அண்ணாந்து பார்த்து தன் மனம் ஏன் முன்பின் தெரியாத ஒரு காட்டுவாசி இளைஞனை சந்தித்தது முதல் இப்படி நிலை கொள்ளாமல் தவிக்கிறது என்ற கல்யாணி ராக பாட்டில் வானத்து நிலாவை கேட்டுக்கொண்டிருந்தாள். குழந்தைகள் இருவரும் களைத்திருந்தார்கள். சீக்கிரமே தாயின் காலடியில் தரையில் படுத்து தூங்கி போனார்கள். பாட்டி, டிவிக்கு அவ்வளவு கிட்ட உட்காராதீங்க, கண்ணுக்கு கெடுதல் என்ற ராஜன் தொடர்ந்து, விட்டா பெட்டிக்குள்ளேயே நுழைஞ்சிடுவாங்க போல இருக்கே என்று சிரித்தான்.
நாகலட்சுமி உண்மையாகவே அப்படித்தான் பார்த்து கொண்டிருந்தாள். கண்களாலேயே சந்திரமதனியை விழுங்கிக் கொண்டிருந்தாள். சரியான சினிமா பித்து என்று நினைத்தவாறு தாமரை எழுந்து நின்றாள். படம் அலுப்பூட்டியது. அண்ணன்மார் குழந்தைகளும் என்று யாரும் வரவில்லை. உள்ளே போய் சிறிது நேரம் படுத்து கொள்ளலாம். 2 அடி எடுத்து வைத்த போது சின்ன திரையில் திலோத்தமாவின் இளம் முகம் க்ளோசப்பில் தெரிந்தது. சுரீர் என்று அறிவில் ஒரு கூர்மை தாக்க கால்கள் நின்றன. தாமரை அந்த முகத்தை உன்னிப்பாய் நோக்கினாள். கலை நேர்த்தி பொருந்திய நீளவாட்ட முகம், ஆழமான கண்கள், உணர்ச்சி துடிப்புள்ள மெல்லிய உதடுகள். திரும்பி நாகலட்சுமியை பார்த்தாள். திரையை பார்த்து கொண்டிருந்த கிழக்கண்கள் லேசாய் பனித்திருந்தன. கன நேரம் அந்த உருவத்தின் மீதிருந்த காலத்திரை சுழன்று விழுந்து உருவம் வேறாகி தெரிவதை மூச்சடங்கிய வியப்புடன் தாமரை பார்த்து கொண்டே நின்றாள். இந்தியா டுடே இதழில் 1994ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.